தாஜ்மஹால் எனக்கே சொந்தம். இவ்வாறு திடீரென உரிமை கோரிய ஒருவரால் சமூகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஹைதராபாத்தை சேர்ந்த யாகூப் அபுதீன் துசி என்பவர் தன்னை முகலாய பேரரசின் கடைசி மன்னர் பகதூர் ஷா சஃபரின் 6ஆம் தலைமுறை வாரிசு என கூறுகிறார். தாஜ்மஹால் வரலாறு. உலகில் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் தாஜ்மஹால் முகலாய பேரரசர் ஷாஜகான் தமது மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக 1632ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கிய நினைவு சின்னமாகும். ஆக்ராவில் யமுனா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த மைய துகா கட்டடம் காதலுக்கான நினைவாகவும் இஸ்லாமிய கலைநுட்பத்தின் உச்ச வடிவமாகவும் புகழ்பெறுகிறது. தொடர்புடைய பரபரப்பு. தாஜ்மஹால் போன்ற நினைவு சின்னங்கள் முகலாய மன்னர்களால் கட்டப்பட்டதால் அவை தங்களின் குடும்ப சொத்துகளாகும் என யாகூப் துசி வலியுறுத்துகிறார். இதற்கான ஆதாரமாக தாம் முகலாய வம்சத்தினர் என்பதனை நிரூபிக்கும் DNA அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அவர் அவுரங்கசீப்பின் கல்லறையில் பராமரிப்பாளராக உள்ளதாகவும் அந்த இடத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்காக அரசிடம் பாதுகாப்பு கோரி மனுவும் அளித்துள்ளார். இவரது வாதம் சமூகத்தில் பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் முக்கியமான வரலாற்று நினைவு சின்னமான தாஜ்மஹாலுக்கு உரிமை கோரப்படுவது சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது.